ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், இது ஒரு ஃப்ளோட் சுவிட்சு, வாட்டர் லெவல் ஃப்ளோட் சுவிட்சு. இது இங்கே பாருங்கள், இப்போ இது கனெக்ஷன் டேங்க்கில் எப்படி கொடுக்க போகிறோன்னு பாருங்கள். ஓகே, இப்போ வந்து இதை என்ன பண்ணுறோம், இந்த ஒயர் எடுத்து இதுக்குள்ளே விடுறோம். இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணிட்டு ஒயரில் விட்டு இதை இழுத்துக்க வேண்டியதான். ஓகே, இப்போ இந்த ஒயரில் வந்து நம்ம லைன் எடுத்துன்னு போகணும் ஸ்டார்டர் பாக்ஸுக்கு. ஆனால் இதில் வந்து ஒரு ஒயர் டம்மி பண்ணி ஆகணும். அந்த ஒயரை வந்து பிளாக் கலர் ஒயரை நான் மடக்கி டம்மி பண்ணிடுறேன், அது நமக்கு தேவையில்லை. ஓகே, இந்த 2 ஒயர்லேருந்து நம்ம கீழே எடுத்துன்னு போய் ஆகணும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ரெட் ஒயர்லேருந்து நான் ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த ஒயரை ஓகே, ரெட் கலர்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஒயிட்லேருந்து இன்னொரு ஒயர் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம 2 ஒயர்லேருந்து நம்ம எடுத்துட்டோம். இந்த 2 ஒயர் நம்ம என்ன பண்ண போனால் கீழே ஸ்டார்டர் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகணும். வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளோட் சுவிட்சை டேங்கில் எப்படி செட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த ஃப்ளோட் சுவிட்சை டேங்கில் எப்படி செட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெளியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ப்ளூ கலர் இருக்கு பாருங்கள், இந்த ப்ளூ கலர் வெயிட் பேலன்ஸுக்காக கொடுக்குறது. அது எடுத்துன்னு வந்து நம்ம டேங்கோட சென்டரில் வச்சு டைட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் தண்ணி ரொம்பின்னு இருக்கும்போது அந்த வெயிட் மட்டும் சென்டர்லேயே இருக்கும், அந்த ஃப்ளோட் மட்டும் மேலே ஏறும். ஸோ அதனால தான் சென்டரில் வச்சு நம்ம டைட் பண்ணுறோம். ஓகே, இதை முடிச்சுட்டு, ஆனால் இந்த ஃப்ளோட் வந்து கீழே பாருங்கள், டேங்க்லேருந்து 3 இன்ச்சுக்கு மேலே இருக்கணும். ரொம்ப கீழே போய் இப்போ உக்காஞ்சிடக்கூடாது. ஸோ அதனால் டேங்க்லேருந்து 3 இன்ச்சு இருக்கணும். ப்ளஸ் அந்த மேலே ஸ்டிக்கர் இருப்பாங்க, அந்த ஸ்டிக்கர் வரைக்கும் தான் இருக்கணும் ஹைட்டும். நான் இப்போ இது உள்ளே வைக்கிறேன் பாருங்கள். இப்போ டேங்க்குள்ள இந்த ஃப்ளோட்டை போட்டுடுறோம். கரெக்டாக அது நான் சொன்ன மாதிரி சென்டரில் இருக்கணும். அந்த வெயிட் பேலன்ஸோட அந்த இது ப்ளூ கலரில் இருந்துச்சு பாருங்கள். அது இப்போ இந்த ஒயர் எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பைப்பை தூக்கிட்டு இதுக்குள்ளே விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ வாங்க ஸ்டார்டர் பாக்ஸுக்கு போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த 2 ஒயர் மேலே வந்து கீழே எடுத்து வந்தாச்சு. இந்த ஸ்டார்டர் பாக்ஸ் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்போம், ஃப்ளோட் சுவிட்ச் வீடியோ. அந்த வீடியோவில் என்ன பண்ணிருப்பேன்னா, டேங்க் இன்புட் ஃபேஸ் எடுத்து போயிட்டு அவுட்புட் எடுத்துன்னு வந்திருப்பேன். இப்போ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நியூட்ரல் எடுத்துன்னு வந்திருக்கலாம், நீங்கள் ஏன் ஃபேஸ் எடுத்துருந்தீங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு போடுறேன், நியூட்ரல் எப்படி கொடுக்கணுன்னு. ஓகே, இப்போ கனெக்ஷன் கொடுக்குறேன் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கான்டாக்ட்டு. இந்த கான்டாக்டில் காயில் இருக்கும், அந்த காயிலில் ஃபேஸ் நியூட்ரல் இருக்கும். அந்த நியூட்ரல் எப்படி நமக்கு செக் பண்ண போகிறோன்னா, மெயின் ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்டார்டர் பாக்ஸ் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ண உடனே இந்த காயில் சப்ளை போய்டோடனே அதில் டெஸ்ட் வச்சு பாருங்கள். இதில் வச்சு பார்க்குறேன், ஒரு டெர்மினலில் காயிலில் வச்சு பார்க்குறேன், லைட் எரியல. இன்னொரு டெர்மினலில் பாருங்கள், லைட் எரியுது பாருங்கள், தெரியுதா? சரிங்க, மறுபடியும் இப்போ மோட்டர் ஆன் பண்ணிட்டேன். இதை பாருங்கள், ஒரு காயிலில் லைட் எரியுது, ஒரு டெர்மினலில், இன்னொரு டெர்மினலில் லைட் எரியல. ஸோ அது நியூட்ரல். அந்த நியூட்ரல் ஒயரை இப்போ நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஓகே, மெயின் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த நியூட்ரலில் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். காயிலில் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம மேலேருந்து இந்த 2 ஒயர் எடுத்துன்னு வந்துருப்போம்ல, அந்த நியூட்ரல் ஒயரில் லூப் பண்ணிக்கிறேன். ஓகே, டேப் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இன்னொரு ஒயர் இருக்குல்ல, இந்த பிளாக் ஒயர் என்ன பண்ணுறோம், மேலே இருந்து எடுத்து அந்த டேங்க் ஒயர், இந்த ஒயர் என்ன பண்ணுறேன், அந்த காயிலில் கொடுத்துட்றேன். இப்போ கரெக்டான இடத்துல எடுத்துன்னு போயிட்டு இந்த ஒயரை நான் கொடுத்துட்றேன். இப்போ நான் கொடுத்துட்டேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டேங்க்லேருந்து ஒரு 2 ஒயர் வந்துருச்சு. அந்த ஒயரை வந்து நியூட்ரலில் ரிமூவ் பண்ணி இதில் லூப் பண்ணிவிட்டேன். அது அவுட்புட் ஒயர் எடுத்து போய்ட்டு நியூட்ரலில் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நான் வந்து மானிட்டரை ஸ்டார்டர் ஆன் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃப்ளோட் சுவிட்ச் இப்போ டேங்க்லேருந்து கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் வீடியோ லென்த் ஆகும், ஸோ அதனால் நீங்கள் கைட்டிட்டு வந்துட்டேன். இங்கேயே உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மோட்டர் ஆன் பண்ணுறேன். ஓகே, மோட்டர் ஆன் ஆகிடுச்சு. இதை பாருங்கள் 5 amps எடுக்குது. ஓகே, இப்போ இந்த ஃப்ளோட் சுவிட்ச் என்ன பண்ணுறேன், இங்கே இப்போ வந்து டேங்க்கில் அண்ணன் உண்டாங்க ஆஃப் ஆகிடுச்சு. மோட்டர் ஆஃப் ஆகிடுச்சு இப்போது. ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் டேங்க் மோட்டர் ஆஃப் ஆனது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ மறுபடியும் உங்களுக்கு ஆன் பண்ணுறீங்க பாருங்கள். ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ளோட் சுவிட்சு இங்கே வரும். ஃப்ளோட் பின்னாடி போய்ட்டு ஃப்ளோட் சுவிட்சு இப்போ நான் கீழே இருக்குது. கீழே இப்போ டேங்க்கில் இப்படி தான் இருக்கும். மோட்டர் இப்போ ஆனில் தான் இருக்குது, ஓடிட்டு தான் இருக்குது. ஃப்ளோட் சுவிட்ச் கீழே இருக்குது. தண்ணி இறக்கும் போது இந்த ஃப்ளோட் சுவிட்ச் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மேலே ஏறும். மேலே ஏறும்போது இப்படி மேலே வந்த உடனே ஆஃப் ஆகிடும். டேங்க் ஃபுல் ஆகிட்ட உடனே இப்போ ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ மறுபடியும் பாருங்கள், ஃப்ளோட் சுவிட்சை கீழே விட்டேன். ஃப்ளோட் சுவிட்சை கீழே விட்டேன், ஆன் பண்ணிட்டேன், ஏறிடுச்சு. தண்ணி ரொம்ப என்ன ஆகும்னா இது மேலே இப்படி ஏறும். இப்படி ஏறும்போது ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். தெரியுதா? ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் அதோட வேலையே. ஓகே, பை.